அரசு மீடியா பக்தியுடன் வழங்கும் படைப்பு யோசி கிரியேஷன்ஸ். மகாமக வரலாறு. மகாமக குலத்தின் மகத்துவமான தகவல்களை மதிப்புமிக்க சான்றோர்களிடம் கலந்துரையாடி காட்சிகளாக வருங்கால தலைமுறைக்கு எடுத்துக் கூறுவோம். வாருங்கள். வழி வழியாக வரும் வரலாறு பேசுகிறது. முக்கியமான தீர்த்தவாரிகளுக்கெல்லாம் தலையாய தீர்த்தவாரி விழாவாக இருக்கிறது தான் இந்த மகாமக திருவிழா. இந்த மாசி மாதத்திற்கே சிறப்பு என்னவென்றால், உமா என்கின்ற எழுத்திலே இரண்டாவது எழுத்தையும் சிவ என்கின்ற எழுத்திலே முதல் எழுத்தையும் சேர்த்துதான் மாசி என்று தோன்றியதாக நமது பெரியவர்கள் எல்லாம் கூறியுள்ளார்கள். புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாஸ்யாம் வினஷ்யதி, வாரணாஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. அதாவது காசியிலே பிறந்தவர்களெல்லாம் பாவத்தை கும்பகோணத்திலே போகும். முதலிலே சொல்லக்கூடிய அர்த்தம் அந்நியக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி. அந்நிய க்ஷேத்திரங்கள், அதாவது விசேஷமாக இல்லாத சாதாரண க்ஷேத்திரங்களிலே பிறந்தவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் புண்ணிய க்ஷேத்திரங்களிலே போய் ஸ்நானம் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அந்த புண்ணிய க்ஷேத்திரங்களிலே செய்யக்கூடிய புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாந்து வினஷ்யதி. அந்த புண்ணியக்ஷேத்திரத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம், வாரணாசியம் என்றால் காசி, காசியிலே சென்று ஸ்நானம் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அந்த வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. அந்த காசியிலே செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாவதற்கு கும்பகோணத்திலே வந்து அவர்கள் அந்த ஸ்நானம் செய்ய வேண்டும். கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. அந்த கும்பகோணத்திலே பாவம் செய்தவரெல்லாம் கும்பகோணத்திலேயே அவர்களுக்கு வந்து அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று இந்த ஸ்லோகம் கூறுகின்றது. அதாவது இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாமகத்திலே அந்த சப்த நதிகளும் அந்த இடத்திலே சங்கமிக்கக்கூடிய ஒரு புண்ணியமான அந்த நாளிலே பக்தர்கள் எல்லாம் அந்த மகாமக குளத்திலே நீராடினால் எல்லா விதமான பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு பூரண புண்ணிய ஸ்தீலர்களாக மாறுகின்றார்கள். தீர்த்தங்களை பற்றி சொல்லும் பொழுது, பட்சிகளுக்கு ராஜா கருட பகவான், மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், தேவர்களெல்லாம் அதிபதி தேவேந்திரன், அதே போல தியாகத்துக்கு அதிபதி சிவபெருமான். அதை தான் தியாகராஜா என்று சொல்கிறோம். வேதத்திலே சொல்லும் பொழுது ந கர்மனான பிரஜயா தனேன தியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுகோ. அதாவது கர்மாவாலையும் அவர்கள் முக்தியை அடைய முடியாது, தனேன பொருளாதாரத்தினாலேயும் முக்தி அடைய முடியாது, பிரஜா குழந்தைகள் அதிகமாக இருந்தாலும் முக்தி அடைய முடியாது. அந்த பிரஜா என்பதற்கு 2 அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் மக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தாலும் அவர்கள் முக்தி அடைய முடியாது. எதனால் முக்தி அடையலாம் என்றால், தியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுகோ. தியாகம் யார் ஒருவன் செய்கின்றானோ அவனே முக்தி கிடைக்கின்றது என்று வேதம் கூறுகின்றது. அந்த தியாகத்துக்கு அதிபதியாக சிவபெருமானும், இந்த நாகத்துக்கெல்லாம் அதிபதியாக ஆதிசேஷனும், மந்திரங்களுக்கெல்லாம் மிகவும் முக்கியமான மந்திரமாக பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரத்துக்கு மேலே மந்திரங்கள் இல்லை. அதே போல் விருட்சங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியது கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் தான் நினைத்த மாத்திரத்திலேயே எல்லா விதமான
செல்வங்களையும் தரக்கூடியது அந்த கற்பக விருட்சம். அதே போல் தீர்த்தங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் கங்கை. அதை தான் பிரயாகை என்று நாம் திரிவேணி சங்கமத்திலே எல்லாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த கங்கையை தான் எல்லோருடைய பாவங்களையும் போக்குவதற்காகத்தான் பரமேஸ்வரன் அந்த கங்கையை தனது முடியிலே அணிந்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட அந்த கங்கைக்கு தான் நாம் கும்பமேளா என்று வட மாநிலங்களிலே மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போல தென் மாவட்டங்களிலே, அதாவது தென் மாநிலங்களிலே மிகவும் விசேஷமாக இந்த மகாமகம் என்று சொல்லக்கூடிய, அதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால், இப்பொழுது கங்கை என்பதெல்லாம் நதியிலே மிகவும் விசேஷமாக அந்த கும்பமேளா நடத்தப்படுகின்றது. அதே போல் ஆந்திராவிலே கோதாவரி ஆற்றினிலே விசேஷமாக பூஜைகள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் நமது தமிழகத்திலே குளத்திலே வந்து அந்த தீர்த்தம் கொடுப்பது மிகவும் சிறப்பாகும். நாம் ஒரு பாவத்தை செய்தோமேனால் அந்த பாவத்தை இன்னொருவருக்கு நாம் கொடுத்தால்தான் அது குறையும். அது தானம் கொடுத்தல், தர்மம் செய்தல் அப்படி சொல்கிறாங்கல்ல. இப்போ தானம் கொடுத்தோம்னா வலுக்கட்டாயமாக அவங்கள்ட்ட கொடுக்கறது, தர்மம் கொடுத்தோம்னா நம்மளை சேரும், தானம் கொடுத்தா அவங்கள சேரும். இப்போது தானம் கொடுக்கறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஆடு கொடுக்குற மாடு கொடுக்குற அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு நாம் அந்த பாவத்தை கழிச்சிக்கலாம். இந்த பாவமானது அவங்கள போய் சேரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா நதிகளை மூழ்கியோ கோயிலை சுற்றியோ மந்திரங்கள் ஜெபம் பண்ணி அந்த பாவத்தை அவங்க கழிப்பாங்க. அவங்கள போய்னா தண்டனைக்கு உரியவர்கள் நாம் வந்து தண்டனைக்கு உரியவர் இல்லாதவர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அந்த தண்டனை முழுமையாக அவங்களுக்கு சேராது, சேர்ந்தாலும் அவர் கழித்து கொள்ளலாம். இந்த மாதிரி இறைவன் ரகசியமான ஒரு படைப்பு தொழிலை வச்சிருக்கிறான். இப்போது நாம் செய்த பாவமானது நம்மை விட்டு தொலைந்த பொழுது அங்கே என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நதிகளில் மூழ்கி இந்த பாவத்தை நதிகள்கிட்ட கொடுக்குறோம். இப்போ நம்ம பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நிலம் என்று சொல்வது பூமாதேவி, நீர் என்று சொல்வது கங்காதேவி, நெருப்பு என்று சொல்வது அக்னி தேவன், வாயு என்று வாயு தேவன், ஆகாயம் ஆகாய தேவனும் சொல்ல ஆகாய தேவின்னு சொல்லும். அது வந்து மேலே உள்ளது. இப்போது கீழே உள்ள ரெண்டும் தாயினுடைய சக்தியும் நடுவில் உள்ள ரெண்டும் தந்தையினுடைய சக்தியும் பேர் வைத்திருக்கோம். நம்ம என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய பூமாதேவியும் கங்காதேவியும் நம்மளுடைய பாவத்தை வாங்கி கொள்கிறார். இந்த பாவத்தை நாம் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த பாவமானது அந்த தீர்த்தங்களில் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சேர்ந்து பாவத்தை கொடுத்த பிறகு அந்த பாவமானது அவர்களை சேர்ந்து அவர்களுடைய மந்திர சக்திகளுக்கும் அவருடைய வழிபாடுகளுக்கும் அப்பால் போய் சேரும்பொழுது அவர்கள் இந்த செயல்பட முடியாமல் பரமேஸ்வரனும் போய் மன்னிப்பு கேட்கிறார்கள். பரம்பொருளே, இவர்கள் செய்த பாவங்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டு உங்களை வழிபாடு செய்ய முடியாமல் இந்த பாவமான எங்களை தடுக்கிறது, இதிலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்டோ என்று பரமேஸ்வரன் யார்கிட்ட கேட்குறாங்க? பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போது பிரம்மதேவன் என்ன சொல்கிறாரு? அம்மா, இது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பரமேஸ்வரன் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன்கிட்ட போய் எல்லாரும் கேட்கும்பொழுது மகம் என்று சொல்லுகின்ற நட்சத்திரத்தில் பௌர்ணமி கூடிய நாளில் வியாழக்கிழமையும் கூடியிருந்துக்க நாளில் குருஹோரையில் நீங்கள் மகாமக குளத்தில் ஸ்நானம் செய்தீர்களேனால் அந்த பாவம் உங்களை விட்டு போகும்னு சொல்லி பரமேஸ்வரன் ஆக்ஞை பண்ண அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த நதியில் தீர்த்தம் ஆடி அவர்களுடைய பாவத்தை போய்க்கொள்கிறார். நான் இளம் வயதிலே மகாமக குளத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டுமான வசதிகள் எல்லாம் சற்று குறைவாக இருந்த காலம். அப்பொழுது மண்டபங்களிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் தொழுநோய் பிச்சைக்காரர்களை மிக மிக அதிகமாக பார்க்க முடியும். இந்த திருவிழாக்கள் வரக்கூடிய காலங்களில் மட்டும் காவல்துறையினர் அவர்கள் அப்புறப்படுத்தி இருப்பார்களே தவிர மற்ற நேரங்களெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் ஒவ்வொரு மண்டபத்திலும் கூட்டமாக அவர்களால் இருந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய புண்கள் காயங்களை எல்லாம் அந்த நீரில் கழுவி கொண்டிருப்பார்கள். நான் கொஞ்சம் வயது வளர வளர இது ஒரு அருவருப்பாகவே நான் பார்த்து கொண்டிருந்தேன். சில காலம் கழித்த பிறகு
சில நண்பர்களிடம் இதை பற்றி முறையிடும் பொழுதோ அல்லது குறைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதோ அதில் சொன்னான், தம்பி அதனுடைய தாத்பரியம் அப்படி இல்லை தம்பி, இந்த மகாமக குளத்தில் தாமர சக்தி அதிகமாக இருக்கிறது. இந்த தண்ணீரிலே இவ்வளவு குஷ்டரோகிகள் வந்து கழுவுவதற்கு காரணம், இதில் கழுவி சுத்தப்படுத்தும் பொழுது அவர்கள் புண்கள் ஆறுவதாக அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த தாமரச்சத்து மிகுந்த தண்ணீரிலே தன் புண்களை கழுவி அவர்கள் குணப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கு இவ்வளவு அந்த தொழுநோய் பிச்சைக்காரர்கள் இங்கு அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்பொழுது பரவலாக அந்த நோய்களும் அற்றுப்போய்விட்டது. அப்படிப்பட்ட தொழுநோய் பிச்சைக்காரர்களும் இப்பொழுது அந்த பகுதிகளிலே இல்லாத ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது. இது ஒரு காரணமாக அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்த்தத்திற்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த புண்களை ஆற்றக்கூடிய சக்தி இருப்பதாக நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். வழிபாடு செய்வது உண்டு. அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவம் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்துடுமே. ஔவையார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ இந்த மானிட பிறவிக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா உங்களுக்கு? புண்ணியம் பண்ணாலும் நல்லது, பாவம் பண்ணாலும் நல்லது. ஏன் கேட்டால் பாவம் பண்ணால் மன்னிக்கக்கூடிய பிறவி இந்த மானிட பிறவிக்கு மட்டும்தான் உண்டு. அவள் பிறவின்னா என்ன, நம்ம எத்தனாவது பிறவியில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. இந்த உலகம் என்றைக்கு வந்துச்சு அன்றைக்கே நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். அத்தனை கோடிக்கணக்கான பிறவி நம்ம எடுத்தாச்சு. ஆனால் எத்தனாவது பிறவியில் இருக்குன்னு தெரியுமா? 6வது பிறவி. எண்கள் மொத்தம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 9. அதுக்கு மேலே எண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் 1 போட்டு சைபர் போட்டால் தான் எண்ணு. இந்த 9வது பிறவியில் 9 பெரட்னா 6, 6 பெரட்னா 9. அரிது அரிது மானிடராதல் பிறத்தல் அரிது. இந்த 6வது பிறவி மானிட பிறவி. அப்போ நமக்கு கீழே எத்தனை பிறவி இருக்குது? 5 பிறவி இருக்குது. அப்போ நமக்கு மேலே எத்தனை பிறவி இருக்குது? 2 பிறவி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது 9வது என்ன? பரபிரம்மம். இந்த 8வது பிறவி என்ன? மும்மூர்த்திகள். 7வது பிறவி என்ன? தேவர்கள், கும்புரவர்கள், கிரீடர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வகையை சேர்ந்தவர்கள், முனிவர்கள். இவர்கள்லாம் 7வது பிறவியில் இருப்பார்கள். மானிட பிறவி 6வது பிறவி. இந்த மானிட பிறவிக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பாவம் செய்தானேனால் கழித்து கொள்வதற்கான ஒரு நிலை இந்த மானிட பிறவிக்கு மட்டும்தான் உண்டு. இங்கே தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. தேவர்களுடைய பிறவியில் பாவம் செய்தீர்களானாலும் சரி, மும்மூர்த்திகளுடைய பிறவியில் பாவம் நடந்தாலும் சரி, அவர்கள் மீண்டும் இந்த பூ உலகத்திற்கு வந்து அந்த பாவத்தை கழித்து இறைவனுடைய திருவடி 9வது நிலையை பரபிரம்மத்தோடு ஒன்று செய்வார்கள். அந்த பரபிரம்மம் தான் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான கடவுளராக சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற கட்ட, அங்கே நம்ம போக வேண்டாம். இந்த 9 பிறவியில் போய் நம்ம சேர வேண்டும். 9வது பிறந்து போயிருந்தால் மீண்டும் பிறப்பு நமக்கு இல்லை. அப்படி ஒரு சிறப்பு நமக்கு இறைவன் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு பெற்ற பிறவி இந்த மானிட பிறவி தான். இந்த மானிட பிறவியில் நாம் பிறந்து இறைவனுடைய அருளை உணர்ந்து இறைவனுடைய புகழை பாடி இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு உண்டு. தேவர்கள்லாம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னா பிறகு பூலோகத்தில் வந்து ஒவ்வொரு தலங்களை, அதுக்குரிய தலங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அவங்க மானிட பிறக்கும். ஏன்னு கேட்டால் அங்கேருந்து இங்கே வரும்பொழுது அவங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, உலகில் வாழ்க்கை ஈடுபட மாட்டாங்க. அவர்கள்லாம் மகான்களும் ஞானிகளும் சிருஷ்டிகளாகவும் பிறந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மேலேருந்து வந்ததுனால இந்த கீழான எண்ணங்கள் அவன்கிட்ட இல்லை. அதனால் அவங்க மகான்கள் ஆகிட்டாங்க. திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, உலகில் பந்தங்கள் ஈடுபட மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க மேலேருந்து வந்தவங்க. இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? கீழேந்து வந்திருக்கோம். அதனால் நமக்கு கீழான எண்ணங்கள் அதிகரிச்சு இருக்கு. இந்த கீழான எண்ணங்கள் நமக்கு அதிகரித்து இருக்கிறதுனால நமக்கு இந்த கீழான புத்தி வந்துட்டுருக்கு. எவ்வளோ பெரிய கருணை பற்றிலாம் இறைவன் நம்ம மேலே, இவனுக்கு கீழானே வந்துட்டான், இவன் தெரியாமல் செஞ்சுட்டான், இவன் பாவத்தை நம்ம மன்னிச்சு இறைவனே நம்மளை தேடி நமக்காக இந்த தீர்த்தத்துக்காக கும்பகோணம் மகாமக குளத்தை தேடி சாமி வரார். உங்களுடைய பாவத்தை நான் அங்கே போக்குறேன்ப்பா, அங்கே வாங்குறார். ஏன் சொல்கிறாரு?
அங்கே வந்தால் உன்னுடைய பாவம் போகும். வாங்க எல்லாரும் வந்து தீர்த்தமாடுங்க, அந்த புனிதத்தை தீர்த்தமாடி உங்களுடைய பாவத்தை போக்குங்க. தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்யும் விதம் இப்பொழுது என்னவென்றால், ஒரு புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றால் முதலிலே காலை வைத்து விடக்கூடாது. முதலிலே அந்த தீர்த்தத்தை எடுத்து சிரசிலே புரோட்சணம், அதாவது சிரசிலே தெளித்து கொண்டு அதன் பின்பு அந்த தீர்த்தத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய அனைத்து பாவங்களும் விலகுவதற்காக நான் ஸ்நானம் செய்கின்றேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அதன் பின்பு வலது காலை முதலிலே அந்த தீர்த்தத்திலே வைத்து அதன் பின்பு இடது காலை வைத்து இடுப்பளவு துணி கட்டிக்கொண்டு இடுப்பளவு நின்று, பொதுவாக குளத்திலே ஸ்நானம் செய்யும் பொழுது கிழக்கு முகமாக நின்று கொண்டு இடை, பிங்களை, சுஷும்னை என்று 3 நாடிகளையும் அந்த புரூமத்தியிலே நிறுத்தி அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து என்னுடைய அனைத்து பாவங்களும் இத்துடன் நிவர்த்தியாக வேண்டும் என்று அந்த வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசத்தை மூக்கினாலோ அல்லது மனதினாலோ நிறுத்தி கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று ஸ்நான விதியிலே கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு ஸ்நானம் செய்யும் பொழுது நம்ம சரீரமானது பூரண சுத்தமாகிவிடுகிறது. அதாவது பாவத்தினுடைய அனைத்து பாவங்களையும் நீரிலே அந்த தீர்த்தத்திலே விட்டு சென்று பூர்ணமான ஒரு அமைப்பை நமக்கு அது தருகின்றது. ஆகையினாலே தீர்த்தம் செய்யும் பொழுது நாம் எல்லோருமே இடை, பிங்களை, சுஷும்னை என்று சொல்லக்கூடிய காற்றை இழுத்தல், நிறுத்துதல், விடுதல், இந்த 3 அமைப்புகளையும் ஒன்றாக நிறுத்தி ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய புரூமத்தியிலே இறைவனை பிரார்த்தனை செய்து ஸ்நானம் செய்வதுதான் மிகவும் விசேஷம். அதோடு மட்டுமல்லாமல் திருமணமானவர்கள் தனது மனைவியுடன் சென்று இருவரும் சேர்ந்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான பலனை தரும். அது இல்லாமல் ஒருவர் இருந்து இன்னொருவர் இல்லாமல் ஸ்நானம் செய்வது விசேஷமல்ல. அப்படி ஸ்நானம் செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய வஸ்திரத்தையாவது அவர்கள் கொண்டு வந்து அந்த கையுடன் அவர்கள் அந்த ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த வஸ்திரம், அதாவது துணி, அவங்களுடைய உடையை வைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று ஸ்நான விதியிலே ஆகமத்திலே கூறப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட புண்ணியமான தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து எல்லா நலனும் பெறுவோமாக. தன்னுடைய இல்லங்களுக்கு செல்லும் பொழுது மகாமகத்தினுடைய தீர்த்தங்களை எடுத்து செல்வார்கள். நமது நம்பிக்கைகள் நீராடுவதில் மட்டும் அமைவதில்லை, அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து வீடுகளில் பாதுகாத்து வைப்பார்கள். கங்கை போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கே பலரும் முன்னாடி நான் செல்வதற்கு முன்னாலெல்லாம் கொண்டு வருவார். காசி செம்பு என்று ஒரு செம்பு இருக்கும், அது காப்பர் என்று சொல்லக்கூடிய செம்பு உலோகத்தினால் செய்யக்கூடியது. இந்த காசி செம்புன்னே அதுக்கு பேர். அதில் தீர்த்தம் நிரப்பப்பட்டு, கங்கை தீர்த்தம் நிரப்பப்பட்டு அதில் ஒரு செப்பு தகடு வைத்து பற்ற வைக்கப்பட்டு அதை கொண்டு வந்து விற்று கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது என்ன செல்வார்கள் என்று சொன்னால் எல்லா வீடுகளிலுமே அது இருக்கும். அது என்ன கடமைக்காக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த புண்ணிய தீர்த்தங்கள் வீட்டில் இருப்பது சில தேவைகள் ஏற்படும் பொழுது அவற்றிலே மற்ற தீர்த்தங்களை கலந்து மஞ்சள் போன்றவைகளை அதில் போட்டு வேப்பிலைகளால் அதை தொட்டு வீடு முழுக்க தெளித்தோமையானால் அந்த திருஷ்டி போன்றவைகளெல்லாம் விலகும் என்ற ஒரு கண்ணேறுகள் போன்றவைகளெல்லாம் விலகும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் உண்டு. அது மட்டுமல்லாமல் வீட்டில் யாகம் போன்றவைகள், ஹோமம் போன்றவைகள் செய்யும் பொழுது அந்த கும்ப கலசம் என்று நாம் பார்க்கிறோமே, அதில் வரக்கூடிய தீர்த்தத்திற்கு இந்த தண்ணீரை சற்று அதில் விட்டு அதை புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பிற்காகவும் அந்த தீர்த்தங்களை வீடுகளை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் மானசரோவர், கைலாஷ் போன்ற இடங்களில் செல்பவர்கள் கூட அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து வீட்டிலே பாதுகாத்து வைப்பார்கள். அதை போன்ற ஒரு தீர்த்தமாக இந்த மகாமகுள தீர்த்தத்தையும் மக்கள் எடுத்து செல்கிறார்கள். இந்த தீர்த்தங்கள் வீட்டில் இருந்தால் தீயவைகள் அண்டாது என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இப்பொழுது சில திருக்கோயில்களில் கூட அந்த தீர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது, எடுத்து வைத்திருந்து. ஏன்னால் மகாமகுளத்து தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நேரங்களில் அந்த சேரும் சகதியமாக அந்த தீர்த்தம் இருப்பது முன்னதாகவே அதற்குள்ளே நாட்கள், அதாவது கொடியேற்றம் தொடங்கிய காலத்திலிருந்தே தண்ணீர் தூய்மையாக இருக்கக்கூடிய காலங்களிலேயே அவற்றை சேகரித்து அது உரிய திருக்கோயில்கள் மூலமாக அரசாங்கமே அதை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அறநிலையத்துறை மூலமாக தீர்த்தமாட வரக்கூடிய மக்கள் அவற்றையும் எடுத்து சென்று நம்முடைய
பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அவற்றை வைத்துக் கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியில் உங்களிடம் உள்ள தகவல்களையும் கேள்விகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள செல் நம்பர் 99 40 88 42 08 99 94 70 87 67. மகாமக மகத்துவம் தொடரும்.